ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எது பார்க்க போகிறோம்னா, குறைந்த முதலீட்டில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 10 சிறந்த தொழிலை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். இந்த தொழிலில் நம்ம குறைஞ்ச முதலீட்டு போட்டு அதிகமாக லாபம் எடுக்கலாம். நம்ம சொல்ல போகிற தொழில் வந்து தொழில் தொடங்க போகிற எல்லாருக்குமே ஒரு சிறந்த எதிர்பார்ப்பாக இருக்கும். இது எல்லாமே ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான், எதுவுமே பெருசு கிடையாது. முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா டிசைனர் லேஸ். டிசைனர் லேஸுங்கிறது பொதுவாக ஆடைகள்லையும் கலை வேலைப்பாடுகள்லையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பாரம்பரியமான இந்த வணிகத்தை எளிதாக நம்ம வீட்லேயே கூட தொடங்கலாம். இது வந்து ஒரு ஃபேஷன் டைப் உள்ள தொழில் தான். இது ஒரு ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் தொழில் தான். உலகத்துல இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்குது. இப்போ உள்ள காலத்துலலாம் பல வகையான லேஸ்கள் வந்திருக்கு. அதோட தேவை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதனால நீங்க புது புது டிசைன்ல தயாரிச்சு அழகா நிச்சயம் நீங்க வந்து இந்த தொழில வெற்றி பெறலாம். அதோட இந்த லேஸுக்களை நீங்க தயாரிச்சு வெளிநாடுகள் கூட ஏற்றுமதி பண்ணலாம். இந்த ஃபேஷன் லேஸுங்கிற பிசினஸ் வந்து தொடங்க வந்து உங்களுக்கு 25,000 முதலீடு இருந்தாலே போதும், தாராளமா அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போறது ஷூ லேஸ். ஷூ லேஸ் வந்து நம்ம சீனாக்கு அடுத்தபடியா இந்தியாவில அதிகமான காலனிகள் வந்து தயாரிக்கப்படுது. விளையாட்டுல, ஸ்போர்ட்ஸ்ல, கேஷுவல்ஸ்ல, ஃபார்மல்ஸ்ல எல்லா வகையான ஷூவும் நம்ம இந்தியாவில் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எனவே நம்ம நாட்டில் ஷூ லேஸோட தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லேஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பல வகையான மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காட்டனில் தயாரிக்கலாம், பாலிஸ்டர் தயாரிக்கலாம், நைலான் தயாரிக்கலாம், பாலிப்ரோபிலின்ங்கிற இந்த 4 வகையில் நீங்கள் தயாரிக்கலாம். அந்த லேஸோட முனைகளை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு அதை வந்து அடைக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து அந்த ஷூ ஓட்டைக்குள்ள போயிட்டு வர முடியும். இந்த தயாரிப்புக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல ஒரு இயந்திரம் தேவைப்படும், இதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். ஷூ லேஸ் தயாரிக்கிற இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ரொம்ப சிறிய அளவில் ஈடுபட்டால் கூட அதிக லாபம் ஈட்டலாம். நீங்க இதுல சிறிய இயந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 25,000 பணத்துக்குள்ள தான் வரும். இந்த தொழிலுமே ஒரு 25,000 இருந்து 50,000 நீங்க முதலீடு போட்டு இந்த தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம். இதுல மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, மூணாவதா பேப்பர் தட்டு மற்றும் கப்பு தயாரிக்கிற தொழிலை பத்தி பார்க்க போறோம். முதல்ல சொல்லிட்டு எல்லாமே சிறு தொழில் தான், ஆனா சிறந்த லாபமா இருக்கும். அதோட தேவைகள் அதிகமா இருக்கும். அதனால இந்த தொழில நான் சொல்றேன். இந்தியாவில் நம்ம எங்கேயாவது சுற்றுலா செல்லும் போது நம்ம வந்து போற வழியில எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி தட்டுகள் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட. பூமிக்கு அந்த பாதகமும் விளைவிக்காது. அதோட தெரு ஓரங்களில், சாலைகள்லாம் உணவு பொட்டலங்கள் விற்கிறவங்களுக்கு வந்து இந்த கப்புகளும் இந்த பேப்பர் தட்டுகள், கப்புகள் வந்து அதிக அளவு பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம நாட்டில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கோட யூஸ் வந்து நம்ம வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. நம்ம கவர்மெண்ட் தடை செஞ்சுட்டு இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம இந்த மாதிரி பேப்பர் தட்டுகளை தயாரித்து விற்றோம்னா இதோட தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சு போயிருக்கும். அதனால இது வந்து அதிகமான சேல்ஸும் நடக்கும். நம்மளுக்கு இந்த பிசினஸ் ஒரு குறைந்த முதலீட்டிலேயே நீங்க ஆரம்பிக்கலாம். பேப்பர்களை வந்து குறைஞ்ச விலை கொடுத்து வாங்கி இந்த மாதிரியான கப்புகளாகவும் பேப்பர் தட்டுகளாகவும் மாற்றி நீங்க அதிகமான லாபம் எடுக்கலாம். இதுக்கு வந்து 25,000 50,000 தான் இதோட கப் ஃபோல்டிங் மிஷின்லாம் வரும். அதனால இது தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்புறம் நாலாவது பார்க்க போகிறது ஸ்டேபிளர் பென். ஸ்கூலு, காலேஜ், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களுக்குலாம் இந்த ஸ்டேபிளர் பயன்பாடு எங்குமே நிறைஞ்சு தான் இருக்கும். எப்பவுமே இதோட பயன்பாடும் குறைய போகிறது கிடையாது. வழக்கமாக ஸ்டேபிளர் பின்லாம் வெள்ளை கலர்ல கேல்வனைசிங் செய்யப்பட்ட இரும்பு வயர்ஸ் தயாரிக்காங்க. நீங்க வந்து தரமான இரும்பு பயன்படுத்துறதுனால நீங்க வந்து தரமான பின்களை உறுதியாக செய்ய முடியும். அதோட உறுதித்தன்மையை நீங்க சிறப்பா இருக்கபடி செய்ய முடியும். வந்து நீடிச்சு உழைக்கணும், எளிதில் துருப்பிடிச்ச கூடாது, எளிதில் லேசா திருப்பினா கூட அந்த பின் வந்து உடஞ்சிடக்கூடாது. பின்னல் தயாரிக்கிற முறை வந்து எளிதாக தானியங்கி மிஷின் மூலமாவே இது வந்து செஞ்சிடலாம். எல்லாம் அதுவே செஞ்சிடும். இந்த இயந்திரங்கள் வந்து அந்த இரும்பு ஒயரை வந்து தட்டையாக்கி அப்புறம் நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட நீளத்துல வந்து அந்த பின்களை வந்து தயாரிக்கும். இந்த மிஷின் வந்து ஒரு நிமிஷத்துல 350 ஸ்டேபிளர் பின்களை வந்து தயாரிக்க முடியும். இந்த மிஷினோட காஸ்ட் வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வரும். தொடங்கும் போது சிறிய முதலீட்டில் நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த மிஷின் வந்து ஒரு நிமிஷத்துல 350 ஸ்டேபிளர் பின்களை வரைக்கும் தயாரிக்க முடியும். இந்த மிஷினோட காஸ்ட் வந்து ஒரு 3 லட்ச ரூபாக்குள்ள வரும். நீங்க இந்த பிசினஸ் தொடங்கும் போது சிறிய அளவில் ஆரம்பிச்சு நீங்கள் நல்லா தொழில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இயந்திரங்கள் நிறைய வாங்கி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இந்த ஒரு மிஷின் வந்து இருக்கிற கொஞ்சம் காஸ்ட்லி, மற்ற 9 பிஸ்னஸ் ஐடியாஸும் கொஞ்சம் கம்மியான காஸ்ட் தான். 5வது பார்க்க போகிறது பேப்பர் தயாரிப்பு. சாதாரண A4 சைஸ் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அந்த பேப்பர் தயாரிப்பு தொழில் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் பயன்பாடு இல்லாத ஏரியாவே கிடையாது. அதனால தேவைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பள்ளிகள், அலுவலகங்களில் எல்லா இடத்துலையும் பேப்பரோட தேவைகள் அதிகமாக இருக்கும். உலகமே இது டிஜிட்டல் மயமாக மாறிட்டு வர காலத்தில் கூட பேப்பரோட தேவை வந்து குறைந்தப்படவே இல்லை. பேப்பர் தயாரிப்பு தொழில் வந்து அதிகமான வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸுக்கு. போக்குவரத்து செலவுகளை குறைக்கிறதுக்காண்டி நீங்கள் சரியான ஏரியாவில் சூஸ் பண்ணி தயாரிக்கணும். இதெல்லாம் அதிகமாக லாபமும் ஈட்டலாம். பேப்பர்ஸ் இதுக்கு வந்து முக்கியமான மூலப்பொருட்கள்னா கட்டிங் செய்ய தேவையான கருவிகள் வாங்கணும். ஒன்றில் மொத்தம் பேப்பரை கொள்முதல் பண்ணிட்டு அதை அளவான சைஸில் வெட்டி நீங்கள் பேப்பரை விற்றுடலாம். அவ்வளோதான் அந்த பிஸ்னஸ். A2, A3, A4 இந்த மாதிரி 4 சைஸில் நீங்கள் விற்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமாக அது இந்த சைஸ் பேப்பர்லாம் தானியங்கி மிஷின் மூலமாக தானாகவே தயாரிக்க முடியும். இதோட முதலீடு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். அடுத்து நம்ம 6வது பார்க்க வந்து ஆர்கானிக் சோப்பு தான். நம்ம 6வது பார்க்க போகிறது வந்து ஆர்கானிக் சோப் தயாரிக்கிற பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து இப்போ டிவியில் கட்டுற எல்லா பொருட்களையும் நம்பி வாங்குறது இல்லை. அதில் கெமிக்கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நம்பி எல்லாருமே இப்போ ஆர்கானிக்காக தயாரிக்கிற சோப்புகளையே வாங்கி உபயோகிக்கிறாங்க.
ஏன்னா இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மக்களை வந்து திரும்ப திரும்ப வாங்கி வைக்கணும், அவங்க பிராண்டை மக்கள் மத்தியில் அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டியே திரும்ப திரும்ப காட்டி மக்களை வாங்க வைக்க பார்க்குறாங்க. அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குடிசை தொழிலாக கூட இந்த வீட்டிலேயே ஆரம்பிக்கலாம். 10 லட்சம் மக்களுக்கு மேலே நம்ம நாட்டில் இந்த சோப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளிசரின், மூலிகை, கொஞ்சம் பெர்ஃப்யூம், அப்புறம் சோப்பு ஊற்றி வைக்கிறதுனா டை, அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், இந்த மாதிரி சில பொருட்கள் இருந்தாலே போதும். இது போன்ற முக்கியமான பொருட்களை வச்சு நம்ம தாராளமாக இந்த சோப்பை தயாரிக்க முடியும். இந்த சோப்பு எப்படி தயாரிக்கிற முறையை நீங்கள் கற்றுக்கணும்னா கவர்மெண்ட்டே இதுக்கான சிறந்த பயிற்சிகளை தராங்க. அது மூலமாக கூட இந்த சோப் தயாரிக்கிற பிஸ்னஸ் பற்றி கற்று தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிஸ்னஸ் வந்து தனியாக நீங்கள் வீட்டிலேயே ஒரு 50,000 முதலீடை கொண்டு சிறு தொழிலாக நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். அந்த தொழிலில் நீங்கள் வர்த்தகம் செஞ்சு நல்ல லாபம் ஈட்டினாலே போதும். இந்த தொழிலை வந்து நீங்கள் விரிவுபடுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 லட்ச ரூபா கூட முதலீடு செஞ்சு இந்த சோப்போட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி ஒரு லாபத்தையும் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம 7வது பார்க்க போகிறது வந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான அவேர்னஸ் இருக்குது. அதனாலே மக்கள் வந்து இப்போ இயற்கையை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை பொருளையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே ரொம்ப ஆரோக்கியமாக சத்தம் இருக்கிறதுனால மக்கள் எந்த ரேட்டாக இருந்தாலும் சரி மக்கள் அதை வாங்கி உபயோகிச்சுட்டு வராங்க. அதில் நீங்கள் உள்ளூர் விவசாயிகள் கூட டைப் பண்ணி வச்சுட்டு தொழிலை வந்து நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு தேங்காய் வந்து நீங்கள் கம்மியான ரேட்டு கொள்முதல் பண்ணிக்கலாம். குறைந்தது இந்த தொழிலுக்கு வந்து ஒரு 50,000 முதலீடு போடணும். இது ஒரு சிறிய இடத்துல கூட தேங்காய் பிஸ்னஸ் முதல்ல ஆரம்பிக்கலாம். இது ஒரு அருமையான தொழில். அதில் நம்ம 8வது பார்க்க போகிறது வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய டெம்பர் கிளாஸ் தயாரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் விற்கிற சந்தை வந்து ரொம்ப பெருசு. இந்த சந்தையில் வந்து 2019 காலாண்டில் படி 32 மில்லியன் யூனிட் ஃபோன்ஸ் வந்து நம்ம நாட்டில் விற்றுருக்காங்க. 32 மில்லியனை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபோன்ஸ் விற்றுருப்பாங்கன்னு. இது வந்து ஐடிசி நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. 32 மில்லியன் ஃபோன் தயாரித்து விற்றுருக்காங்க அப்படின்னு. ஸ்மார்ட் ஃபோனுடைய மொபைல் சேர் எவ்வளோ அதிகரிக்கும் அதே மாதிரி அதோட உதிரி வாங்கலோட சேரும் அதிகரிக்கும். இது ஒரு ஹை டெம்பரேச்சர் உருவாக்குனால அதை டெம்பர் கிளாஸ் விட்றாங்க. இந்த கிளாஸ் வந்து வெப்பம் ஓட்டப்பட்டு விரைவாக குளிர்விக்கப்படும். அதை நம்ம அயலிங் ப்ராசஸ் மாதிரி இரும்பை அதிகமாக சூடு பண்ணி ஸ்ட்ரென்த்து கூட்டுறதுக்காண்டி உடனே தண்ணி முக்கி கூல் பண்ணுறாங்களோ இதே ப்ராசஸ் பார்த்தா அயலிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கிளாஸும் அதிகமாக சூடு பண்ணி அவரை உடனே குளிர்படுத்தப்படுவாங்க. இந்த கிளாஸ் வந்து கடினத்தன்மையும் உடைமைத்தன்மையும் பரிசோதிக்கப்பட்டு அப்புறம் தான் அது செயலுக்கு போகும். டெம்பர் கிளாஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட ஒட்டிக்கொள்றபடி அதோட பசையும் சேர்ந்து அது கூடவே சேர்ந்துருக்கும். அதனால் அந்த பசையும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். சாதாரண குவாலிட்டியில் ஒரு டெம்பர் கிளாஸை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு போடணும். இந்த மிஷினில் நீங்கள் சாதாரணமாக டெம்பர் கிளாஸ் தயாரித்து ஃபோன் கடைகளையும் ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் செல் பண்ணி லாபம் ஈட்டலாம். அடுத்து நம்ம 9வது பார்க்க போகிறது என்வலப் மற்றும் ஃபைல்ஸ் தயாரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உலகமே டிஜிட்டல் யுகமாக மாறிட்டு வர காலகட்டத்தில் பேப்பர் என்வலப்புக்கும் ஃபைல்ஸுகளுக்கும் தேவை இந்தியாவிலும் குறையாம இருக்குது. அதுக்கு காரணம் பள்ளிகள், ஸ்கூலு, காலேஜ், சில கார்பரேட் போன்ற நிறுவனங்கள்லாம் பேப்பர் டாக்குமெண்ட்டை இன்னும் ஃபைல் பண்ணி வச்சுட்டே வராங்க. அதான் ஒரு சாதாரண மேப்லித்தோ பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. இதுல அப்புறம் ஸ்கிராப் பேப்பர் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எந்த மாதிரியான தேவையான ஃபைன் பண்ணி மேப்லித்தோ பேப்பர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்களுக்கு காலேஜ் யூஸ் பண்ண சாதாரண பேப்பருக்கு இன்னொரு பேர் தான் மேப்லித்தோ பேப்பர். இதுக்கு தேவையான பசையை நீங்க வந்து சந்தையிலே வாங்கிக்கலாம். இதுக்கு தேவையான கம் வந்து மார்க்கெட் வாங்கிக்கலாம். என்வலப் தயாரிக்கிறது ஒன்றும் இல்லை, அது வாங்கி சும்மா ஒட்டுறது மட்டும் தான் வேலை. என்வலப் தயாரிக்கிற இயந்திரங்களை வந்து நீங்க வந்து வாங்கலாம். இந்த இயந்திரங்கள் வந்து பேப்பர் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கட் செஞ்சு அதில் பசையை தடவி என்வலப் உலர வைக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து இந்த என்வலப் வந்து பேக் செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து என்வலப் பேப்பர் வந்து குறிப்பிட்ட சைஸ்ல கட் பண்ணி தரதான் அந்த மிஷினோட வேலை. நீங்க ஒட்டி அப்புறம் நீங்க வந்து அவன் வந்து காய வைக்கணும், பேக் பண்ணதை காஞ்சிரும். இந்த மாதிரியான தயாரிப்புலாம் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்கள்ல வந்து நீங்க செல் பண்ணலாம். அது நேரம் நீங்க பள்ளிகள்லயோ காலேஜ்லயோ போய் கூட நீங்க வந்து செல் பண்ணலாம். இந்த என்வலப் தயாரிக்கிற மிஷின் வந்து என்வலப் தயாரிக்கிற இயந்திரம் வந்து 1 லட்சத்துல நீங்க சந்தையில வாங்கிக்கலாம். அப்புறம் 10வது பார்க்க போற தொழில் வந்து பேப்பர் பைகள் தான். நம்ம லாலா கடையில இருந்து எல்லா வகையான ஸ்வீட்ஸ் கடையிலையும் இப்போ வந்து பேப்பர்ல தான் வச்சு தராங்க. இந்த மக்காத சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தர பிளாஸ்டிக் பைகள்லாம் இப்ப நம்ம ஒழிச்சாச்சு. அதனால மக்கள் வந்து இப்போ வந்து பேப்பர் பைகளை வந்து மாற தொடங்கிட்டாங்க. இதனால சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வகையான பைகளுக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இப்ப கிடைச்சிருக்கு. ஷாப்பிங் பொருட்கள், உணவு பொருட்கள், மருந்து பொருட்கள்னு எல்லா வகையான பொருட்களையுமே இப்போ பேப்பர் பேக்லயே பேக் செஞ்சு விற்காங்க. இந்த பேப்பர் பைகள் தயாரிக்கிறது வந்து ரொம்ப குறைந்த முதலீட்டுல நீங்க வந்து தொடங்கலாம். ஆரம்பத்தில் நீங்க தொழில் வந்து கையாலே இந்த பேப்பரை வந்து செஞ்சு விற்பனை செய்யுங்க. கொஞ்சம் லாபம் அதிகமா கிடைச்ச உடனே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் அல்லது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இயந்திரங்களை வந்து நீங்க வாங்கி அதிக அளவுல கூட அந்த பேப்பர் பைகளை வந்து நீங்க தயாரிச்சு அதிகமான லாபம் பெறலாம். நன்றி மக்களே.